ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவால் முருங்கை விலை இருமடங்காக அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு நாள்தோறும் முருங்கை, பீட்ரூட், வெண்டைக்காய், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். அவற்றில் சுமார் 70% காய்கறிகளை கேரள வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். இந்த நிலையில் ஒட்டன்சத்திரத்தில் முருங்கைக்கு உரிய விலை கிடைக்காத விரக்தியில் சில தினங்களுக்கு முன்னர் முருங்கை செடிகளை விவசாயிகள் அழித்துவிட்டனர். இதனால் சந்தைக்கு முருங்கை வரத்து முற்றிலும் குறைந்துவிட்டது. மராட்டியம், குஜராத் போன்ற மாநிலங்களில் கனமழையால் முருங்கை செடிகள் அழிந்துவிட்டதால் அங்கிருந்தும் முருங்கை வரத்து சரிந்துள்ளது. இதன் எதிரொலியாக 36 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முருங்கை தற்போது 65 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒட்டன்சத்திரம் லோக்கலில் ரொம்ப கம்மியான வரத்து இருக்கிறதுனால இப்போ சுத்தமல்லி, உடன்குடி அப்படி ஊரில் இருந்து நாங்கள் வரவழைச்சி இங்கேருந்து கேரளாவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் விலைவாசி கொஞ்சம் கடுமையான ஏற்றத்தில் இருக்குது. இன்றைக்கி நிலவரப்படி 60 ரூபா உடன்குடியும் 65 ரூபா ஒட்டன்சத்திரம் லோக்கல் முருங்கைக்காயோட விலையும் போயிட்டுருக்குங்க. இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே லோக்கல் முருங்கைக்காய் அதிகமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலானோர் அசைவ உணவை தவிர்ப்பதும் முருங்கை விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முடிவடைந்தால் முருங்கை வரத்து வழக்கம் போல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்து குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு மீண்டும் முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்ய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.